IPL 2024 மினி ஆக்ஷன்ல சிஎஸ்கே அடிச்ச ஒரு கூத்த பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அந்த டைம் டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நேம 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. ஐபிஎல் ஆக்ஷன்ல அவரோட நேம் வந்தப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு யாருமே அந்த பெடல்ல ரைஸ் பண்ணவே இல்ல. யாருக்குமே டிராவிஸ் ஹெட் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷனர் கேட்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க சீரியஸ்லி. உடனே எஸ்ஆர்ஹெச் வந்து தங்களோட பிட்ட 2 கோடி ரூபாய்க்கு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ள சிஎஸ்கே வந்தாங்க. சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் அந்த பிட்டிங் வார் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு. அதுவும் நம்ம ஆட்கள் ஒவ்வொரு 20 லட்சம் ரூபாய்க்கு யோசிச்சு இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தூக்கிட்டே இருந்தாங்க. 6.8 கோடி ரூபாய் போன உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வேணாம்பா டிராவிஸ் ஹெட் அப்படின்னு சிஎஸ்கே கையை விரிச்சிட்டாங்க. 6.8 கோடி ரூபாய்க்கு அந்த சீசனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து டிராவிஸ் ஹெட்டை எடுத்துட்டு போனாங்க. கையில 31 கோடி ரூபாய் சிஎஸ்கே கிட்ட இருந்துச்சு. 6.8 கோடி ரூபாய் கொடுத்து டிராவிஸ் ஹெட்டை வாங்க முடியல. WTC ஃபைனல்ல நல்லா விளையாண்டு இருந்தாரு, வேர்ல்டு கப்ல நல்லா விளையாண்டு இருந்தாரு. ஈவன் தோ ஆஸ்திரேலியா அந்த டைம்ல T20லயே ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஒரு பிளேயர் தான். வேர்ல்டோட எல்லா பிரான்சைஸ் கிரிக்கெட்லயும் போய் விளையாண்டுட்டு இருந்த ஒரு பிளேயர். 6.8 கோடி ரூபாய் கொடுத்து யோசிச்சு எடுக்கிறதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு இவனுங்க 14 கோடி ரூபாய் கொடுத்து இந்த மொட்டை மாமா டேரில் மிச்சல் எடுத்துட்டு வந்தானுங்களே. இதெல்லாம் கொஞ்சமாச்சும் கேட்கிற மாதிரி இருக்கா? அதுக்கப்புறம் போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி டிராவிஸ் ஹெட் சும்மா பொலக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருக்கு. தோத்துக்கிட்டே இருக்கீடா.